ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டன் பிரியாணி தான் செய்வேன். எங்கள் வீட்டுக்கார் மட்டன் அவுட்டோரில் போய் வாங்கிட்டு வந்தார். இந்த மட்டன் வேகவே வேகாது. குக்கரில் 15 விசில் வச்சா தான் வேகும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்தாங்க. பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்புலாம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகா, புதினா, தயிர், கடையில் வாங்கின பிரியாணி மசாலா, அப்புறம் வேக வச்ச மட்டன் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு, அந்த மசாலா அந்த கறியில் இறங்கணும். அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், கடை மசாலா தான், கடையில் தான் வாங்கினேன். அப்புறம் மிளகாத்தூள், கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் நல்லா ரெட் கலரில் இருக்கும். எண்ணெய்லாம் கம்மியாக தான் ஊற்றினேன். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. இது 1 கிலோ அரிசி இருக்கும். 2 டம்ளர் போட்டால் 1 டம்ளர் அரிசி 1.25 தண்ணி கணக்குக்கு தண்ணி ஊற்றி, அப்படியே இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அப்புறம் மூடி போட்டு தம் வச்சிட வேண்டியதான். பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள், இந்த தம் பிரியாணிக்கு எப்போவுமே 1 டம்ளர் அரிசி 1.25 தண்ணி வைக்கணும். குக்கரில் வச்சா 1.5 வைக்கணும். எனக்கு எப்பவுமே பிரியாணி நல்லா உதிரியாக வரும். இப்போலாம் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதுனால கடை பிரியாணிலாம் நல்லாவே இல்லை. ஏதோ வீட்டில் செய்ய சோம்பல் போட்டு தான் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வீட்டில் செய்கிற பிரியாணி தான் நல்லாயிருக்கு. மட்டன்லாம் அடிக்கடி சாப்பிட விடாது எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னேன். ஆனாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி செஞ்சால் மட்டனில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் மட்டன். அப்புறம் ஐஸ்கிரீம் வந்தாங்க. பாருங்கள், கேக்கு என்னன்னு தெரியல, என்ன ஞான உதயம் வந்துச்சு தெரில. எங்கள் வீட்டுக்கார் ஐஸ்கிரீமு, கேக்கு, பப்ஸு எல்லாம் மத்தியானம் போல் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு சண்டே நல்லா போச்சு. நல்லாவே இல்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட நல்லா திருப்தியாக ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டோம். கடையில் வாங்கி தின்னது தான் மக்கு தான். இது மட்டன் பிரியாணிக்கு வேக வச்சதில் கொஞ்சோண்டு மட்டன் எடுத்து வச்சு குழம்பு செஞ்சுட்டேன். கொஞ்சம் ஒரு 4 முந்திரி அரைச்சி ஊற்றினேன். நல்லா